நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கதையை ஃபுல்லா பாருங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான காட்டுக்குள்ள ராணிக்காக ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அது ரொம்ப சோம்பேறியாகவும் தன்னோட உணவு கூட அடுத்தவங்ககிட்ட இருந்து திருடி சாப்பிட்டுக்கிட்டும் அதோட வாழ்க்கையை கழிச்சிட்டு இருந்தது. ஒரு நாள் அது தனக்குள்ள இப்படி பேசிக்கிச்சு. எப்படித்தான் இந்த பறவைங்க எல்லாம் உணவை தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு உணவை எடுத்துட்டு வராங்களோ. அப்பப்பா, என்னால் முடியாதுப்பா. எனக்கு பறக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதில் நான் எங்கே போய் உணவு தேடுறது? ஏதாவது குருவி வருதான்னு பார்க்கலாம். அப்படின்னு அந்த ராணிக்காக நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த வழியா ரோசி குருவி அது ஒரு பழத்தை எடுத்துட்டு வந்துட்டு இருந்தது. ரோசி குருவி, நீயா? உன்னை தான் நினச்சிட்டு இருந்தேன். நீ எப்படி இருக்க? இது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். இப்போ ஒன்ன பார்த்துட்டேல, இனிமேல் நான் எப்படி நல்லா இருப்பேன்? ரோசி, எங்கே போகிற? இரு, நானும் வாரேன். இரு, நானும் வாரேன். நீ ஒன்றும் என் கூட வர வேணாம். என்கிட்ட இருக்குது ஒரே பழம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை எடுத்து வந்திருக்கேன். நீ இங்கிருந்து போ முதல்ல. அப்படி சொல்றதுக்குள்ள ராணிக்காகவும் குருவிக்கிட்ட இருந்து அந்த பழத்தை பிடுங்கிட்டு போயிடுச்சு. ராணி நில்லு, அது கஷ்டப்பட்டு நான் எடுத்த பழம். நில்லு, என்கிட்ட கொடுத்துட்டு போ, என்கிட்ட கொடுத்துட்டு போ ராணி ராணி. ரோசிக்குருவி ராணிக்காகத்த பின்னாடியே துரத்திட்டு போச்சு. ஆனா ராணிக்காக எங்கேயோ போய் மறைஞ்சு போயிடுச்சு. கடவுளே, இந்த ராணிக்காக ஏன் இப்படி எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துது? ஒரே ஒரு பழம் தான் கொண்டு வந்தேன். நான் மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள போய் எங்க பழத்தை தேடுறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ரோசி குருவி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காட்டுக்குள்ள பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தது. அப்போ அந்த காட்டுல இருந்து உணவை எடுத்துக்கிட்டு வந்த ஜம் ஜம் கிளி அந்த ரோசி குருவியை பார்த்து ரோசி குருவி பக்கத்துல வந்தது. ரோசி, என்ன நீ உணவு தேட போறியா? இங்க உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? ஜம் ஜம் கிளி, நான் உணவு தேடி எடுத்துட்டு வந்த ஒரு ஆப்பிள் பழத்தை அதான் அந்த ராணிக்காக என்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போயிடுச்சு. அந்த ராணிக்காகத்து தொல்லை நம்ம காட்டுல இன்னும் எவ்வளவு நாளைக்குன்னு தெரியல. இப்பதான் இந்த ராணிக்காகம் திருந்த போதுன்னோ தெரியல. சரி, நீ கவலைப்படாத, வா, நான் உனக்கு ஒரு பழம் தரேன். என்கிட்ட இருக்கிறதுல அந்த ராணிக்காகம் வர்றதுக்குள்ள நம்ம வீடு போய் சேரலாம். இல்லாட்டி இந்த பழத்தையும் பிடுங்கிட்டு போப்பது. அப்படி சொன்ன ஜம்ஜம் கிளி ரோசி குருவிக்கு ஒரு பழத்தை கொடுத்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பறந்து வேகமா வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. அதே சமயம் ராணிக்காகவும் இப்படி பேசிட்டு இருந்தது. ஆஹா, என்ன ஒரு இனிப்பான பழம்! நம்ம வேற குருவிகிட்ட பிடுங்கி சாப்பிட்றது தனி சுகம்தான். பழம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சது. காலையிலே ஒரு எறும்பு அதோட வேலையை பார்த்துட்டு அதோட உணவை சேமிச்சு வச்சிட்டு இருந்தது. இதை பார்த்த ராணிக்காகவும் எறும்புக்கிட்ட இப்படி கேட்டுச்சு. ஏய் சின்ன எறும்பே, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ அந்த உணவை எடுத்துட்டு வர? நீ பார்த்த இடத்துல அதை சாப்பிட்டு வைக்கலாமே. ஏன் இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து வர? காகமே, இதை நான் என் வருங்காலத்துக்காக சேர்த்து வைக்கிறேன். என்னால ஒரு சில நாட்கள்ல வெளியே போய் உணவு தேடி எடுத்துட்டு வர முடியல. அதனாலதான் மழை காலங்கள்ல என்னால என்னோட வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. அதனாலதான் நான் இப்பவே இந்த உணவெல்லாம் சேர்த்து வைக்கிறேன். அதுவும் சரிதான் எறும்பே. ஆனால் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த உணவை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வரையே, எனக்கே உன்னை பார்த்தா பாவமாக இருக்கு. என்ன பண்றதுக்காகவே வருங்காலத்துக்காக நான் இப்படி கஷ்டப்பட்டு தானே ஆகணும். என்னால மழையில எல்லாம் வெளியே போக முடியாது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சாதான் நான் மழை காலத்துல என்னோட வீட்டுல உட்காந்து சாப்பிட முடியும். இப்படி நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கலாட்டி மழை காலத்துல பட்னியா கிடக்க வேண்டியதான். ஏதோ உன்னை பார்த்தா பாவமாக தான் எனக்கும் இருக்கு. ஆனால் என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாது. எனக்கு இந்த வேலை செய்யறதே பிடிக்காது. பரவாயில்ல காகமே, எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்னோட கணத்தை என்னால தாங்க முடியல, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எறும்பு அதோட வீட்டுக்கு வேகமா போச்சு. இப்படியே சில மாதங்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் ராணிக்காகவும் தன்னோட கூட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தது. அப்போ மழை வர ஆரம்பிச்சது. ரொம்ப பலமான மழை வர ஆரம்பிச்சது. ஐயோ, என்ன இது இப்படி பெரிய மழையா வந்துட்டு இருக்கு? நான் இதை எதிர்பார்க்கலையே. நான் இதை பற்றி யோசிக்கவே மறந்து போயிட்டேன். இப்போ என்ன செய்யறது?
இப்படி காகம் யோசிச்சுட்டு இருக்கும்போது மழை அதிகமாக பெஞ்சு அங்கே வெள்ளம் வர ஆரம்பிச்சது. திடீர்னு ரொம்ப பெரிய வெள்ளமா வந்து ஆரம்பிச்சது. ஐயோ, இந்த வெள்ளத்துல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? என்ன செய்யறது? சரி, அந்த ரோசி குருவி வீட்டுல போய் உதவி கேட்டு பார்ப்போம். அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ராணிக்காகம் ரொம்ப வேகமா அந்த மலையில ரோசிக்குருவி வீட்டுக்கு போச்சு. ரோசிக்குருவி வீட்டுக்கு போய் ரோசிக்குருவியோட கதவை தட்டுச்சு. ரோசிக்குருவியும் வெளியே வந்துச்சு. ரோசி குருவியே, இந்த மழை ரொம்ப அதிகமா இருக்கு. என்னோட வீடை கட்ட நான் மறந்துட்டேன். உன்னோட வீட்டில் எனக்கு கொஞ்சம் இடம் தருவியா? இன்னைக்கு இந்த மழை நிற்கிற வரைக்கும் நான் உங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துக்கிட்டுமா? ராணிக்காகவே, அன்னைக்கு நீ தானே என்னோட பழத்தை அப்படி பிடுங்கிட்டு போன. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பழத்தை கொண்டு வந்தேன் தெரியுமா? அதை நீ ஒரு பாவம் கூட பார்க்காம என்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போன. இப்போ நான் எதுக்கு உன்னை பாவம் பார்த்து என்னோட வீட்டுக்குள்ள நான் உனக்கு இடம் தரணும்? எங்கேயாவது போய் மலையிலேயே திரி, நான் உனக்கு என் வீட்டில் இடம் தர மாட்டேன் அப்படின்னு கோபமா சொல்லிட்டு ரோசி குருவி அதோட வீட்டுக்குள்ள போயிடுச்சு. அந்த மலையில ராணிக்காக என்ன செய்யுதுன்னு தெரியாம அந்த காட்டுக்குள்ளேயே பறந்துக்கிட்டே இருந்தது. அப்ப ராணிக்காகவும் அந்த எறும்பை பார்த்தது. எறும்பு தன்னோட வீட்டுக்கு முன்னாடி நின்று தன்னோட வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடாம அந்த தண்ணிய வேற பக்கமா திருப்பிக்கிட்டு இருந்தது. இதை பார்த்த ராணிக்காகவும் எறும்பு பக்கத்துல போச்சு. சின்ன எறும்பே, நீ என்ன பண்ணிட்டு இருக்க இந்த மலையில? நான் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்ச உணவெல்லாம் என்னோட வீட்டுக்குள்ள இருக்கு. தண்ணி என்னோட வீட்டுக்குள்ள வந்துருச்சாக்கும். அந்த சாப்பாடெல்லாம் ரொம்ப வேஸ்டா போயிடும். அதுக்கு தான் என்னோட வீட்டுக்குள்ள வராம தண்ணியை நான் தடுத்துட்டு இருக்கேன். சின்ன எறும்பே, நானும் கூட உன்னோட வீட்டுல இந்த மழை நிக்கிற வரைக்கும் தங்கிக்கட்டுமா? கண்டிப்பா காகமே, நீ என்னோட வீட்டுக்குள்ள வந்து தங்கிக்கோ. அங்க இருக்கிற சாப்பாடை 2 பேரும் ஆளுக்கு பாதியா சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நன்றி சின்ன எறும்பே. எனக்கு இந்த காட்டில் எந்த குருவிங்களும் அவங்க வீட்டில் இடம் தரலை. ஆனால் நீ உன்னோட வீட்டில் எனக்கு இடம் தரேன்னு சொல்லியும் உன்னோட உணவை எனக்கு தரேன்னு சொல்லியிருக்க. எனக்கு எப்படி உனக்கு நன்றி சொல்லதுன்னே தெரியல. பரவாயில்ல காகமே, அவ்வளவு உணவை என்னால எப்படி சாப்பிட முடியும்? நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். வீடு எனக்கு போக மீதி மிச்சம் தானே, நீயும் அந்த வீட்டுல இருந்துக்கோ. சரி சின்ன எறும்பே, நான் இந்த தண்ணியை தடுக்க நான் உனக்கு உதவி செய்யட்டுமா? அப்படின்னு சொல்லி அந்த காகம் தண்ணியை தடுக்கிறதுக்காக சின்ன சின்ன கல்லை எடுத்துட்டு வந்து போட்டுச்சு. அந்த கல் பெரிய பாறையா மாறிடுச்சு. அப்புறம் வீட்டுக்குள்ள தண்ணி வருவதும் நின்றுச்சு. எறும்போட வீட்டுக்குள்ள போய் காகமும் எறும்பும் சேமிச்சு வச்சிருந்த உணவை சாப்பிட்டாங்க. அப்போ காகம் எறும்பை பார்த்து இப்படி சொல்லிச்சு. சின்ன எறும்பே, நம்ம உழைச்சி சாப்பிட்றது கூட நல்ல சுவையாக தான் இருக்கு. இனிமேல் நானும் என்னோட உணவை எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சி நானே சாப்பிட போகிறேன். வேற எந்த பறவைக்கிட்ட இருந்தும் நான் அவங்க உணவை திருட மாட்டேன். குழந்தைங்களா, இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எப்பவுமே நமக்கு தேவையானதை நம்ம தான் உழைக்கணும். அடுத்தவங்க கிட்ட இருந்து திருடக்கூடாது. குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.